ஜோதிட சாஸ்திரத்தின் மூல நூல்கள், வாஸ்து குறிப்புகள் சொல்லுது. தென் கிழக்கு, அதாவது சுக்கிர திசை அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு திசை. அதை நம்ம தீமூலை அப்படின்னு சொல்றோம். எல்லா வீடுகளிலுமே அங்கதான் அடுப்பு வைக்கிறாங்க, சமையல் அறை வைக்கிறாங்க. இந்த லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு. ஸோ ஒரு வீட்டில் ஒரு சூழ்நிலையில வளரக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க, வாடகை வீடுங்க, சொந்த வீடு தான், எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தங்கி இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், தீமூலை பகுதியில் நீர் வச்சு பயன்படுத்தினா, தண்ணீர் வச்சு பயன்படுத்தினா, எங்க வீட்டுல அங்கதான் கிச்சன் இருக்கு தீமூலையில, கரெக்டா தென்கிழக்கு மூலையில அந்த தீமூலையில ஜிங்க் வச்சிருப்பாங்க. அதாவது பாத்திரம் கழுவுறது, தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அங்க பகை கிரக தொடர்பு, நீரும் தண்ணியும் பாத்தீங்கன்னா ஒரு பகைத்தன்மையை உடையது. அங்க சுக்கிர கடாட்சத்தை தண்ணீர் கலைச்சிட்டே இருக்கும். அதாவது சந்திரன் சுக்கிரனுடைய கிரக சேர்க்கை இணைந்து அங்கு மனைவி அமைவதில் பிரச்சனை. ஒரு திருமணமான வீட்டிலேயே பாத்தீங்கன்னா நிறைய தாம்பத்தியம் நடக்காம பிரச்சனை. திருமணமான வீட்டில் நிறைய மனைவிக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள், கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் அல்லது மென்சுரேஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாதிக்குது. வரக்கூடிய மகாலட்சுமி வராமல் தடுக்குது. வீட்டுக்குள்ள நாங்கள் நல்லா தாங்க வச்சிருக்கோம், வீட்டுக்கு வெளிப்பக்கமா தண்ணி வச்சிருக்கோம், வைக்கவே கூடாது. கிச்சன் ஒட்டுன மாதிரி தீமுலையில வெளிப்பக்கமா பாத்தீங்கன்னா எங்களுக்கு குளியல் அறை இருக்கு. நிறைய குளிச்சு தண்ணி நிறைய அந்த பக்கம் போய் வலிச்சுட்டே இருக்குது. அங்கேயும் கலையுது. வீடு ஸ்கொயர் பண்ணா தீமூலை பகுதி, அதாவது இந்த தென்கிழக்கு மூலை பகுதியில வெளிப்பக்கமா எங்களுக்கு ஒரு பள்ளம் இருக்குங்க. அந்த பள்ளத்துல தண்ணீர் போய் அதிகமா தேங்குது. ஒரு மழை பெஞ்சா நிறைய தண்ணீர் தேங்கி வெளியில போகுது. அல்லது அங்கதான் நாங்க டேப் வச்சிருக்கோம், அங்கதான் தண்ணீர் தேக்கி பயன்படுத்துறோம் குளிக்கிறதுக்கு அல்லது வாஷ் பண்றதுக்கு, வேற எதுக்கோ குடிக்கிற தண்ணி அந்த இடத்துல வச்சு பயன்படுத்துறோம். எங்க வீடோட தீமூலை பகுதியில வாட்டர் டேங்க் அமைச்சிட்டாங்க. தெருவில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் அமைச்சிட்டாங்க. அல்லது அங்க கேணி வந்துருச்சு. இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்டது எதுவும் தீமூலை பகுதியில் தென்கிழக்கு திசையில் வீட்டுக்கு உள்ளேயோ வீட்டுக்கு வெளியேயோ இருந்தால் இங்கே சுக்கிர கடாட்சம் பாதிக்கப்படுகிறது. தண்ணீர் பாத்தீங்கன்னா சொட்ட சொட்ட தண்ணீர் அங்க பயன்படுத்த பணம் காசு தண்ணீராய் கரைஞ்சு அழிஞ்சு போகும். வீட்டில் உள்ள பெண்களை பாதிக்கும். புதிதாக வரக்கூடிய மனைவி அங்க தங்க விடாம, அதிகமா சமையல் நடக்காம, அதிகமா பார்சல் வருது உள்ள. அதே மாதிரி நிறைய பாத்தீங்கன்னாக்க அந்த பெண்கள் கோச்சுக்கிட்டு வெளியில போயிடுறது அல்லது சூழ்நிலை காரணமாக அங்க சமைக்க முடியாம இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வருது. திருமணம் ஆகிறதுல தடையாகிறதுக்கு, திருமணங்கள் கலந்து போறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இது மட்டும் காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணம். இந்த வாஸ்து அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆமாங்க, அந்த மாதிரி சில விஷயம் இருக்கு அப்படின்றவங்க அவசியம் இதை மாத்திக்க முயற்சி